ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஒரு பியூட்டிஃபுல்லான பிக் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது. என்னென்னா, நம்மளோட மகாநதி சீரியலோட ஷூட்டிங் பேக் இன் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்கு. நம்மளோட விஜய் வந்து சித்தப்பா கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. ஓல் ஃபேமிலியுமே அங்கே நின்றுட்டுருக்கு. என்னடா இது, என்னவா இருக்கும், எதுக்கு சித்தப்பாவோட கையை பிடிச்சிட்டு விஜய் நின்றுட்டுருக்காரு. அங்கே பசுபதியும் இருக்கார், ராகினி, அஜய், அதே மாதிரி காவேரி, அவங்களோட அக்கா, மாமா, அம்மா எல்லாருமே இருக்காங்க, தாத்தாவும் இருக்கார். என்னவா இருக்கும், ஓல் ஃபேமிலியே கூடி நிற்குது. ஆனால் விஜய் வந்து சித்தப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்பவம் சித்தப்பாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே மட்டு மரியாதை இல்லாமல் கேவலமாக பேசுவார். காவேரியை படு கேவலமாக பேசிகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். அதில் இங்கே பசுபதியும் வந்திருக்காரு. ஏதாவது பேசுகிறாரா என்னன்னு தெரியல, வாய் விடுறாரான்ட்டு கையை பிடிச்சிக்கிட்டு மிரட்டுறாருன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் நிற்க வச்சு. இல்லை, இந்த மாதிரி ஏதாவது சீப்பாக பிஹேவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வீட்லேயே இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஏதாவது சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் டிசைட் பண்ணோம் ராகினி இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாவான்னு சொல்லி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தார். ஏதோ ஆனால் பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு நம்மளோட மகாநதி சீரியலில். அது காவேரிக்கு நடக்குதா இல்லை பசுபதி ராகினி சித்தப்பாவுக்கு நடக்குதா அப்படின்றது தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் கை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பசுபதி, ராகினி அண்ட் சித்தப்பா இவங்க 3 பேர் கேங்குக்கு தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னது என்னென்னா, அந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் அப்படி சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு. அது ஸ்டோரி எழுதினவங்க, டேரக்டர் எல்லாரோட இதுதான். என்னென்னா ஆல்ரெடி சொன்னாங்க இந்த மாதிரி பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, மறுபடியும் அப்படியே கொண்டு வராங்களே ஸ்டோரியை அப்படிங்கிற மாதிரி. இதில் நான் காவேரியோ விஜய்யோ பர்சனலாக குத்தம் சொல்லவே இல்லை. இந்த பக்கம் விஜயும் செம்ம வேலைலாம் பண்ணி வச்சுருக்காரு. நிவின் கிட்ட 1 இயர் முடிஞ்ச உடனே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சி அழுவாங்க. அது 100% காவேரி. ஏன்னா விஜய் இப்போ காட்டுற அன்பு, அந்த கேரிங் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அது அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னை வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி சொல்லியிருக்காரே அப்படின்ற அந்த உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பாக அதோட பெயின் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் மீன் பண்ணது நேத்தோட எபிசோட மட்டும்தான். அந்த ஜாலியான மூமெண்ட்டில் அதை பேசியிருக்க வேண்டாமேன்ட்டு.